பெப்பர் மாடியில் படுத்துருக்குது, தெரியுதுங்களா? படுத்துருக்குது பாருங்க, இதா மாடி மேலே போய் படுத்துக்கிச்சு. படுத்துருக்குது. கடைக்கு வான்னு கூப்பிட்றேன், எப்படி துள்ளி குதிச்சுட்டு ஓடியாது பாரு. கடைக்கு வர்றதுனாவே அதுக்கு ஒரு தனி சந்தோஷம். பெப்பர், கடைக்கு வா போகலாம். கடைக்கு வரியா? அதோட ரியாக்ஷனை பாரு. எந்திரிச்சிக்கிச்சு. கடைக்கு வா போகலாம். கடைக்கு போகலாமா? இறங்கி வா. வருது. கடைக்கு போகிறதுனாவே ஒரு தனி சந்தோஷம் அதுக்கு. இறங்கி வந்துருச்சு. எங்கே போகலாம்? ஏன் பேப்பர்? எங்கே பேப்பர் போகலாம்? எங்கே போகலாம்? கடைக்கு போகலாமா? கடைக்கு போகலாமா? இங்கேயே இரு. கடை கூட்டிகிட்டு போகணும். சாயந்தரம் நேரம் ஆகிட்டா வேடிக்கை பார்க்கணும். அதுக்கு கடையில் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கணும். சரி வா போகலாம். வா வாடா. ரோட்டுக்கு போகக்கூடாது, கடையில் போய் உட்காரணும், சரியா? மாடியிலேருந்து இறங்கி கீழே வந்துடுச்சு. போ, கடைக்கு போ. அதுவும் வீட்டுக்குள்ளாரையே அடங்கி இருக்குது இல்லைங்க. வெளியில் கூட்டிகிட்டு வந்தோம்னு ரிலாக்ஸாக இருக்கும். இன்னும் சாயந்தரம் நேரம் மட்டும் கடையில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுக்கிறது. கம்முன்னு போய் படுத்துருக்கணும், சரியா? அங்கேலாம் போகக்கூடாது. இங்கே வா, இங்கேருந்து பட. இங்கே வாடா பெப்பர், இங்கே வா. இங்கே வா, மேலே ஏறு. அங்கெல்லாம் போகக்கூடாது, ரோட்டுக்கிட்ட போ. அங்கே போய் ஏறு, போட போ. இல்லை போகக்கூடாது ரோட்டுக்கு. ஏறி அங்கேயே உட்காந்துக்கா. உட்கார். இங்கேயே உட்காந்துக்கிட்டு வேடி பார்த்துட்டு உட்காந்துரு. ஏன் பேப்பர்? இங்கேயே உட்காந்துக்கா. இங்கேயே உட்காந்து. குட் கேர்ள் பெப்பர். சமத்தாக உட்காந்துருக்கணும், சரியா? வேடி பார்த்துட்டு.